அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர்கள், முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் 3க்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் மருத்துவத்துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 6 பேர் லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செஞ்சுக்கிறாங்க. 2018, 2019 ஆண்டு அரசு கொள்முதல் செய்த மருந்துல மிக தரமற்ற மருந்துன்னு நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டனால அதை கண்டறிந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நேற்றைய தினம் கைது பண்ணிக்கிறாங்க. நான் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து மக்களிடம் தொடர்ந்து கூறின்னு வரேன். கடந்த 50 ஆண்டுகள்ல காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட தற்போது ஆளுகின்ற அரசு அனைத்துமே ஊழல் மிகுந்த அரசுன்றது பல்வேறு வகையில் சுட்டி காட்டுகிறோம். இப்ப இன்னைக்கு அது நிரூபணமாகுது. அதிகாரிகளை நீங்க கைது பண்ணிக்கிறீங்க, ஆனா அதிகாரியினுடைய உத்தரவு யார் போட்டது? அதிகாரியே தன்னிச்சையா பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை துறையிலுமே, துறை வாரியா அனைத்து துறையிலுமே அதிகாரிகள் தன்னிச்சையா டெண்டர் போட முடியுமா? ஒரு ஆர்டர் அதிகாரிகள் கம்ப்ளீட்டா வாங்க முடியுமா? அப்ப இதுல சம்பந்தப்பட்ட அமைச்சர் யாரு? அப்போதைய முதலமைச்சர் யாரு? அவர் மேல ஏன் நீங்க வழக்கு பதிவு செய்யல? தொடர்ந்து கட்சி தான் வெவ்வேறு இருந்தாலும் ஒரே மாதிரியான ஆட்கள் திரும்ப திரும்ப வர்றதுனால நம்ம புதுச்சேரி மாநிலத்துல பல்வேறு வகையில துறை சார்ந்த ஊழல்கள் நடக்குது. நான் மட்டும் சொல்லல, மத்திய தணிக்கை குழு பல்வேறு வகையில கிட்டத்தட்ட கடந்த 15 ஆண்டுகள்ல பல்வேறு துறையில ஊழல் நடந்தது, கையாடல் நடந்ததுன்னு மத்திய தணிக்கை குழு அறிக்கையை தாக்கல் பண்ணிக்குது. இன்னைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் இத்தனை பேர் ஒரு அரச அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் அது இயக்குநர்கள், அது எம்பிபிஎஸ் படிச்சவங்க ஃபுல்லாவே ஒரு சமூகத்துல அந்தஸ்துள்ள ஒரு எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச டாக்டர் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய தவறான நடவடிக்கையால், நான் எல்லா அதிகாரிகளையும் தொடர்ந்து சொல்லுவேன், பாண்டிச்சேரியில திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள்லாம் நிரந்தரமானவங்க கிடையாது. நிரந்தரமானவங்க என்னைக்குமே கிடையாது. இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க தவறு பண்ணும்போது அவங்க தவறான நடவடிக்கை நீங்க துணை போனீங்க அப்படின்னா இன்னைக்கு பாருங்க அந்த கைது பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லா ஒட்டுமொத்த இந்தியாவே பாக்குது. அதே நிலைமை உங்களுக்கு வரும். இந்த அரசாங்கம் மாறும். ஆனா தற்போது இந்த அரசாங்கத்துல இருக்கிற நிறைய அதிகாரிகள் தவறான நடவடிக்கையால அடுத்த அரசாங்கம் மாறும்போது இதே மாதிரி கைது பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அன்னைக்கு நம்ம வெள்ளையினை வெளியேற்றணும். வெள்ளைக்காரங்க இங்கிலாந்துல இருந்து வந்தவங்க, வியாபாரம் செய்ய வந்தவங்க, ஆனா அவங்க அரசியல் செஞ்சாங்க. ஆனா நீங்களாம் அரசியல் செய்ய இன்னைக்கு பக்கா வியாபாரம் ஆகிட்டீங்க அரசியல்ல. புதுச்சேரி மாநிலம் லஞ்சம் இல்லாத மாநிலமா உருவாகணும். ஆளுநர் உடனே தலையிட்டு, நீங்க அதிகாரி கைது பண்ணிக்கிறீங்கன்னா அதிகாரி தன்னிச்சையா முடிவு எடுத்தாங்களா? அதிகாரி குற்றவாளி அப்படின்னா அப்போதைய அமைச்சர், அப்போதைய முதலமைச்சர் குற்றவாளி இல்லையா? இது பொதுமக்கள் இதை சிந்திக்கணும். அதாவது தொடர்ந்து நம்ம 50 ஆண்டுகள் புதுச்சேரி மாநிலம் வேலைவாய்ப்பின்மை, ஊழல், நிர்வாக சீர்கேடுகள் சிக்கி தவிக்குது. இதை இந்த தேர்தல் மக்கள் இதை ஒரு நம்ம மாற்ற வேண்டிய கடமை. படித்த இளைஞர்கள், அறிவாளிகள், சமூகத்துல விவசாயிகள், சாதாரண தொழிலாளி, நேர்மையானவர்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு அரசியல்ல நிக்கணும். இந்த புதிய அரசை உருவாக்குறதுக்கு பாடுபடணும். இந்த மருத்துவத்துறையினுடைய ஊழல் அது வேற எந்த துறையை விட ஒரு சாதாரண ஏழை மக்கள் ஏழை மக்கள், பெரியோர்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் அரசு மருத்துவமனை நம்பிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி இன்சுலின்லேருந்து சாதா மருந்துலேருந்து எல்லாத்துலேயும் தரமற்ற மருந்து தயார் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 44 லட்சம் ஊழல் நடந்ததா குற்றம் சாட்டுகிறாங்க. ஒரு 2.5 கோடிக்கே 44 லட்சம் ஊழல் அப்படின்னா பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் கோடி மக்களுடைய வரி பணத்தை நீங்க விரயம் பண்ணியிருப்பீங்க. ஒரு மருந்துல ஊழல் பண்றீங்க, தரமற்ற மருந்து கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் அரசு மருத்துவமனையை நம்பி, டாக்டரை நம்பி இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கத்தினுடைய தவறான நடவடிக்கையால இன்னைக்கு ஒரு மருந்து கூட நம்பிக்கைத்தன்மை இழந்து போகுதுன்னா இந்த அரசாங்கம் ஆண்ட அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கமாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆளுநர் அதிகாரியை மட்டும் குற்றம் சாட்ட இருப்பதை மீண்டும் விசாரிச்சு உயர்மட்ட குழு அமைச்சு சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் யாருன்றது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி.